பேச வந்துள்ளேன். நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் முதல் நாள் 26/9/2025 துவக்க விழா. வந்தவாசி அரசு மேல்நிலைப் பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் தொடங்க வந்தவாசி ஊராட்சி ஒன்றிய பள்ளி கிழக்கில் நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி பா உமா மகேஸ்வரி அவர்கள் தலைமை தாங்கினர். நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் திருமதி பே உஷாநந்தினி அவர்கள் வரவேற்புரை வழங்கினர். பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திருமதி நிர்மலா அவர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திருமதி கே அருள் அவர்களை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி கே சித்ரா அவர்கள் ஆசிரியர் ஆகியோர் முன்னிலை வழங்கினர். மலர் இரத்த பரிசோதனை நிலைய நிறுவனர் அவர்களுக்கும் திரு மலர் சாதிக் பாஷா அவர்கள் மற்றும் ஆசிரியர் இரத்த பரிசோதனை நிலைய நிறுவனர் திரு ரஹமத்துல்லா அவர்கள் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக வந்துள்ளனர். அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் திரு எம் ஜெயசங்கர் அவர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் உயர்நிலை திருமதி சி விஜயலட்சுமி அவர்கள் ஆகியோர் மாணவர்களுக்கு நாட்டு நலப்பணி திட்டத்தின் நோக்கங்களை எடுத்துரையாற்றினர். பள்ளியின் முதுகலை ஆசிரியர்கள் மாணவர்களை வாழ்த்தி சிறப்பு உரையாற்றினர். பள்ளியின் 6ஆம் வகுப்பு மாணவிகள் பாரத நாட்டியத்தின் தொடக்கத்தில் இடம்பெற்றது. உதவி திட்ட அலுவலர் முனைவர் மா மகாலட்சுமி அவர்கள் நன்றியுரை வழங்கினர். நாட்டு நலப்பணி திட்ட 2ஆம் நாள் 27/9/2025 காலை 9 மணி. இன்று காலை 9 மணி அளவில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி நல்வாழ்வு மையத்தில் தூய்மைப்படுத்தும் பணியானது நாட்டு நலப்பணி திட்ட அவர்கள் திருமதி பே உஷாநந்தினி அவர்கள் மற்றும் உதவி திட்ட அலுவலர் மா மகாலட்சுமி அவர்கள் ஆகியோர் தலைமையில் மிகச் சிறப்பாக தலைமையாற்றினர். பிற்பகல் நினைவாக தென்னாங்கூர் அரசு கலைக் கல்லூரி தமிழ்துறை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் திரு உ பிரபாகரன் அவர்கள் உயர்கல்வி மற்றும் பெண்கல்வி என்ற பொறுமையில் தன் பேச்சாலும் பாட்டாலும் நடிப்பாலும் மிகச் சிறப்பாக உரையாற்றினர். 3ஆம் நாள் நிகழ்வு 28/9/2025 காலை 9 மணி. இன்று காலை 9 மணி அளவில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கிழக்கு எதிரில் உள்ள கோயில் வளாகம் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் திருமதி பே உஷாநந்தினி மற்றும் உதவி திட்ட அலுவலர் முனைவர் மா மகாலட்சுமி ஆகியோரின் வழிகாட்டுதலுடன் தூய்மையாக சுத்தம் செய்யப்பட்டது. 28/9/2025 மாலை 3 மணி பிற்பகல் எம் பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையில் சமூக ஊடகங்கள் மாணவர்களுக்கு சீர்படுத்தியதா சீரழிக்கிறதா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் எம் பள்ளி மாணவிகள் பேச நிகழ்த்தப்பட்டது. செங்காட்டு அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பொறுப்பு மழையூர் தமிழரசன் ஐயா அவர்கள் நடுவராக பங்கேற்றனர். எம் பள்ளி மாணவிகள் நாடகம் இயற்கையாக வலியுறுத்தும் வகையில் நிகழ்த்தப்பட்டது. எம் பள்ளி ஆசிரியர்களும் கலந்து கொண்டு மாணவர்களை ஆலோசனை வழங்கினர். 4ஆம் நாள் 29/9/2025 காலை 9 மணி. இன்று காலை 9 மணி அளவில் தீயணைப்பு நிலைய வளாகத்தில் நாங்கள் நலப்பணி திட்ட அலுவலர் திருமதி பே உஷாநந்தினி மற்றும் முனைவர் மா மகாலட்சுமி உதவி திட்ட அலுவலர் ஆகியோர் தலைமையில் மிக சிறப்பாக தலைமையாற்றினர். மாலை 3 மணி அளவில் உடல்நலம் மற்றும் மனநலம் காப்போம் என்ற பொருளையில் நிகழ்வு நடைபெற்றது. வள்ளூர் அரசு பல் மருத்துவர் திரு டி நாராயணசாமி அவர்கள் வாயில் உட்பட்ட நோய்கள் அந்நோய் வராமல் இருக்க எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பல்கலை பாதுகாப்புடன் வழிமுறைகள் குறித்து சிறப்புரையாற்றினர். சுகாதார ஆய்வாளர் திரு வினோத் அவர்கள் நீரால் மற்றும் காற்றால் பூச்சியால் விலங்குகளால் ஏற்படும் நோய்கள் குறித்தும் அந்நோய் வராமல் இருக்க பாதுகாப்புடன் வழிமுறைகளையும் குறித்து விவரமாக பேசினார்கள். மருத்துவ உதவியாளர் திருமதி பத்மாவதி அவர்கள் கை கழுவும் முறை குறித்து நேரடியாக செய்து காட்டினார். தலைமை ஆசிரியர் தலைமுறையாற்ற எம் பள்ளி தலைமை ஆசிரியர் மாணவர்கள் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர்.
எமக்கல்ல உமக்காக. வந்தவாசி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் NSS சிறப்பு முகாமில் தற்செயலாக கலந்து கொள்வதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இங்கே வந்து பார்த்த உடனே இந்த முகாமா இந்த ஒரு இசை வகுப்பா அப்படிங்கிற அளவுக்கு இந்த பாடல் தனிநிலை பாடல் எல்லாரும் ரொம்ப சிறப்பாக நான் பாடுகிறேன். முன்னாள் NSS முகாம் அலுவலர் அப்படிங்கிற அளவில் இந்த அளவுக்கு நாம் கூட நம்ம மாணவர்களை தயார் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. இந்த முகாம் கிட்டத்தட்ட 5வது நாள் முகாம் நடக்கிறது. இதுல இருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? வேற யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. ஏன்னா விடுமுறை நாட்கள் ஒரு வாரம் விடுமுறையில் நாம் வந்து எல்லாருமே மற்ற மாணவிகள் போல மற்ற மாணவர்களை போல வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு தொலைக்காட்சியிலேயோ அல்லது செல்போனிலேயோ நாம் ஒழுங்கி கிடக்காம இந்த சமுதாயத்துக்கு என்னால் இந்த உதவியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு கிடைத்த ஒரு அருள் வாய்ப்பாக நாம் நினைக்கிறோம். நான் 12ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது NSS முகாமில் பங்கு பெறுவதற்காக நானும் ஒரு மாணவனாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆசையோடு நான் கலந்து கொள்ள சென்றேன். அப்பொழுது அங்கிருந்த முகாம் அலுவலர் முகாமுக்கு தேவையான மாணவர்களும் நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டாங்க. ஒரு பெரிய ஏமாற்றத்தோட அந்த ஆண்டு நான் முகாமில் கலந்து கொள்ள முடியாமல் ஒரு வருத்தத்தோடு வந்தேன். எங்களோட படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அங்கே வந்து அந்த முகாம் பற்றி பேசும்போதெல்லாம் அவங்களால கலந்து முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தம் இருந்துச்சு. ஆனால் நான் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளிக்கு வந்ததுக்கப்புறம் NSS திட்ட அலுவலராக கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் நான் அந்த பணி எடுத்து செய்தேன். NSS மாணவனாக செய்ய முடியாததை NSS திட்ட அலுவலராக என்னால் 8 ஆண்டுகள் என்ன செய்ய முடியுமோ அதை செய்தேன். அதாவது இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் நம்பர் 1 யூனிட் அப்படின்னா 001 அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தான். அது நம்பர் 1 எண்ணிக்கையில் மட்டும் கிடையாது, அது செய்கையிலும் கூட பார்த்தீங்கன்னா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி நம்பர் 1ஆக தான் இருக்கும். அது சாருக்கு கூட தெரியும். எப்பவுமே சொல்லுவாங்க, சார் உங்கள் பள்ளியை நாங்கள் வந்து பார்க்குறேன். நான் சொல்லுவேன் எங்கன்னா போடாது சார், வந்துட்டு போங்க சார், கேம்பில் வேணாலும் வாங்க அப்படின்னு கூப்பிடுவோம். சார் நான் வந்து பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் தான் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு முன்னாடி இருந்த ஆசிரியர் என்ன வழிகாட்டினாங்கன்னா அதை வந்து நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம். தற்சமயம் நான் இருந்தாலும் கூட அதன் அடிப்படையில் இன்னும் அந்த முகாம் வந்து சிறப்பாகவே நடந்துட்டு இருக்குது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான் முகாமில் இருக்கிற போது பார்த்தீங்கன்னா மாணவர்கள் களப்பணியில் இருக்கும்போது ஒரு முறை இந்த புதிய பேருந்து நிறுத்தத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய அந்த கால்வாய் கரை ஓரங்களில் மரக்கன்றுகள் நட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போது எதிர்பாராத விதமாக ஒருத்தர் ஒரு பயனாளி என்ன செய்யணும், ஒரு பேருந்தில் போகக்கூடிய ஒரு பேசஞ்சர் என்ன பண்ணாருன்னா, ஏதோ ஒரு ஊருக்காக போனார் பொழுது இறங்கி வந்துட்டு அவர் என்ன பண்ணாருன்னா மாணவர்களுக்கு வந்துட்டு பிஸ்கெட்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவரும் வந்து எங்களோட வந்துட்டு அந்த மரக்கன்று நடக்கூடிய பணியை செய்தார். அப்போ அவர் செய்யக்கூடிய நானும் வந்து முன்னாள் NSS மாணவன் அப்படின்னு சொன்னார். அவரும் படிக்கிற பொழுது ஒரு NSS மாணவனாக இருந்திருக்கிறாங்க. இதே மாதிரி அரசு மருத்துவமனையில் ஒரு முறை இதே மாதிரி ஒரு அனுபவம் நடந்தது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ ஓட்டுநர் என்ன செய்தாருன்னா வந்துட்டு எங்களோட பணியில் அந்த களப்பணியில் இறங்கினார். எங்கேயாவது ஒரு மூலையில் NSS மாணவர்கள் உயர் பணியிலையோ அல்லது ஏதாவது ஒரு இடங்களில் NSS மாணவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட வாய்ப்பு உங்களுக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள்லாம் பெரிய மகிழ்ச்சி கொள்ளணும். இது இப்போ மட்டும் கிடையாது, உங்களுக்கு கல்லூரி சென்றாலும் கூட பரவாயில்ல, வேலை வாய்ப்புக்கு போகும்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த NSS அப்படிங்கிற ஒரு அடையாளம் எங்குமே வந்து உங்களை தனித்துவமாக அடையாளப்படுது. இந்த பணி இதோடு நிறுத்தி விடாமல் நீங்கள் கல்லூரி சென்றாலும் அல்லது கல்லூரியிலிருந்து நீங்கள் பணிக்கு சென்றாலும் வாழ்க்கையில் இருந்தாலும் கூட இந்த சேவை அப்படிங்கிறது நாம் எப்போவுமே செய்யணும். இது நம்ம மனசில் வச்சுக்கணும். சரிங்களா? இந்த நல்ல வேலையில் இப்படி ஒரு வாய்ப்பை சாரின் மூலமாக NSS மாவட்ட திட்ட அலுவலர் என்னை கொஞ்சம் கூட்டிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்ததில் எனக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி. இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும்
திட்ட அலுவலர், உதவி திட்ட அலுவலர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி குறிப்பிடுகிறேன். வந்தவாசி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2025-2026 கல்வியாண்டிலே நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாமில் இன்று பங்கேற்று நமக்கெல்லாம் நல்லதொரு அமைதியான, அழகான, பொறுமையான ஒரு சிறப்புரையை வழங்கிய மாவட்ட தொடர்பாளர் ஐயா அவர்களுக்கு NSS சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் திட்ட அலுவலர் என்னுடைய நண்பர் தமிழாசிரியர் தேவேந்திரன் ஐயா அவர்களுக்கு NSS சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்வை தலைமையேற்று நடத்திய நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்வை ஒருங்கிணைத்த மாணவிக்கும் நிகழ்வை வரவேற்புரை நிகழ்த்திய திருமதி உஷாநந்தினி அம்மையார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திட்ட அறிக்கை வாசித்த அம்ரின் தன்னார்வலர் அவர்களுக்கும் உடல்நல பழமொழிகள் குறித்து பேசிய முன்னாள் தன்னார்வலர் ஜீவிதா அவர்களுக்கும் பாடல்கள் பாடிய உங்கள் அனைவருக்கும் NSS சார்பாக நமக்கு நாமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நம்ம மாவட்ட தொடர்பாளர் சில வார்த்தை எப்ப எந்த டவுட் கேட்டாலும் சரி, அது மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிளான இருக்கிறவங்க வந்து நம்ம பார்க்க முடியுமான்னு தெரியாது. நான் கூட டென்ஷன் ஆகுவேன் ஏதாவது திரும்ப பண்ணும்போது. எந்த விஷயம் கேட்டாலும் அதாவது நமக்கு டிஆர்ஓ டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் அந்த லெவலில் இருக்கிறவங்க பார்த்தா ஒரு பாயிண்ட் தானா ஒரு டீச்சிங் லைன்ல இருந்தாலும் அது அந்த சக ஆசிரியர் எப்படி நம்ம கூட பழகுவாங்களோ அது மாதிரி அவர் பேசுறது சக ஆசிரியரை விட ரொம்ப எளிமையா, அது எப்படி சொல்றது தெரியல, நல்ல முறையில பேசுவார். எந்த டைம் எதை கேட்டாலுமே ஒன்றும் இல்லாமல் அது மட்டும்தான், அது மட்டும் செஞ்சால் போதும், ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம், வெற்றி நடத்துக்கலாம், ஒரு தைரியம் உண்டுவராகவும் ரொம்ப ரொம்ப அவர் நடந்துக்கிற விதம் வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். ஐயா அவர்களை இப்போது உங்களுடன் உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். நாட்டு நலப்பணி திட்ட மாவட்ட தொடர்பு அலுவலர் ஐயா அவர்களுக்கு நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் இப்போது சிறப்பு செய்வார்கள். அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழாசிரியர் முன்னாள் வந்தவாசி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2025-2026 கல்வியாண்டிலே நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாமில் இன்று பங்கேற்று நமக்கெல்லாம் நல்லதொரு அமைதியான, அழகான, பொறுமையான ஒரு சிறப்புரையை வழங்கிய மாவட்ட தொடர்பாளர் ஐயா அவர்களுக்கு NSS சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் திட்ட அலுவலர் என்னுடைய நண்பர் தமிழாசிரியர் தேவேந்திரன் ஐயா அவர்களுக்கு NSS சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்வை தலைமையேற்று நடத்திய நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்வை ஒருங்கிணைத்த மாணவிக்கும் நிகழ்வை வரவேற்புரை நிகழ்த்திய திருமதி உஷாநந்தினி அம்மையார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திட்ட அறிக்கை வாசித்த அம்ரின் தன்னார்வலர் அவர்களுக்கும் உடல்நல பழமொழிகள் குறித்து பேசிய முன்னாள் தன்னார்வலர் ஜீவிதா அவர்களுக்கும் பாடல்கள் பாடிய உங்கள் அனைவருக்கும் NSS சார்பாக நமக்கு நாமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.